அண்ணன் தெரியாத ஒரு நேரம் ஜெங்கில தூக்கி போட்டு போய் சாமுண்டீஸ்வரர்கிட்ட அங்க இருந்து ஓடி வருகிறார். ஏ அம்மா, ஏ தங்கா, தங்கா பிரம்மா, வைசியா, சத்திரியா, சூத்திரன் சொல்லக்கூடிய 4 வருடம் அமர்ந்திருக்கக்கூடிய மாமன் சபையடைய அடியவன் யார்? எண்டாட்சி கங்கா இங்கே பிறந்தேன். எங்களுக்கு தெரியல. அவருக்கும் தாயாக பார்வதிக்கும் நானே கஷ்டப்படுத்த பிறக்கவில்லை. எப்படி கேட்டால் என் தாய்க்கும் என் தந்தையாருக்கு நானே ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதாவது என் தந்தையாருக்கு வாதிக்காரர் என்றும் என் தாய்க்கு வாதியார் என்றும் பெயர் உண்டு. ஆமாம், எப்பொழுது பார்த்தாலும் என் தாய் சொல்லாத சொல்வதும் கேட்பதும் தந்தையார் சாபம் கொடுப்பதும் வேறொரு ஜென்மத்தில் பிறப்பதும் ஓடி ஒரு சேர்வதும் அது வழக்கமாய் தானே என் தந்தையாருக்கு வாதிக்காரர் என்றும் என் தாய்க்கு வாதியார் என்று பெயர் உண்டு. வாதிகாரி என்றும் அப்படி உலகம் தாய் தெரிவித்ததா சுவாமி, இந்த உலகத்தின் முதல் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டேன். தாய் தெரிவித்ததா நான் தான் விரும்பி தெரிவித்ததா நான் தான் முதல் தெய்வம் தெரிவித்தது அப்படி வந்த தந்தையா தெரிவித்தார். சரியா? அதே தெரிந்தே பார்வதா ஒருபோதும் கிடையாது என்று கேட்டால் மலேசிய மகளாக பிறந்து முத்தோடு பிறந்தாய். அப்பொழுது ஓடி சேர வரும் பொழுது என்ன தெரிவித்தாய்? 3 கண் இருக்கிறது. அப்போது பரம தெரிவித்தார். சரி, அப்படி இருக்கும்போது கொடுத்தால் மறந்து கொண்டு பரம தெரிவிக்க அப்பொழுது தாயாகப்பட்டு கணவன் சொந்தத்திற்கு ஆசைப்பட்டு அதான் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து பெண் புத்தி பின் ஆசைக்கு ஏற்பட்டு நெற்றிக்கண்ணை பிடுங்கி தாயாகப்பட்டது தந்தை பரமகளை வைத்தது. ஆமா, நெற்றிக்கண்ணை இருந்தா ஆமா நம்ம சுகர முடியாது, நெற்றிக்கண் எரித்து தெரிவித்தார். அப்பொழுது கண்ணை பிடிக்கவில்லை. சரிதான், நெற்றிதானே ரத்தம் சாரையா ஓடியது. அப்பொழுது ரத்தம் நிறுத்த வேண்டும் என்று அண்ணனாகப்பட்ட கோபாலகண்ணன் ஓடி வந்து சரிதான் விபூதியாண்டி நெற்றில் விட்டு அழுத்தினார். அப்பொழுது ரத்தம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கசிந்தபடியால் உறுதியாகப்பட்டது குங்குமத்திலகம் மாறிவிட்டது. அதான் இப்ப பெண்களுக்கும் குங்குமம் வாய்ப்பு வைக்கிறார்கள். என்னை பார்த்தால் பெண்களுக்கு குங்குமம் வைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நிறுத்திய உடனே நினைத்தார், இவரை இப்படியே விட்டு விட்டால் ஆண்களுக்கு அடங்க மாட்டாள் அப்படி என்று நினைத்து பெண்களுக்கு தானே எனக்கு 3 நாள் மாத பிறவிடாய் அப்படி என்று வீட்டுக்கு தெரிவிப்பார்கள். அப்படி வர செய்தார். ஏன்னு கேட்டால் எந்த பெண்களும் ஆண்களுக்கு அடங்க மாட்டார்கள். அப்போது கணவரமா சூழ்ச்சி செய்து எனக்கு மாத பிறவை வைத்தார். அப்படி இருந்தபடியால்
என் தந்தையாகப்பட்டவர் தாய் தந்தைக்கு எடுத்து தாயை கேட்கும் பொழுது தந்தையை கோபுரம் வச்சுட்டு என் தாயை அடிக்க ஓடி சென்றார். அப்பொழுது தாயாப்பட்டது வேளாண் வனத்தை நோக்கி ஓடி சென்றது. அப்படி ஓடும் பொழுது என் தாயின் காலில் இருக்கிறவா கால் தந்தைக்கு வந்து ஒன்றோடு உரசி அதில் இருந்து 7 முத்துக்கள் பூமியில் விழுந்து விட்டது. அப்படி விழுந்த உடனே அப்ப பூமாதேவி பார்த்தாள். அம்மா தாயை பார்வதி என் உடல் மக்கள் ஜோலா முத்துக்களை கொண்டு போய் பரண கடல் கையில் விடுங்கள் அப்படி இருக்குது. அப்படி கொண்டு வந்து தாய் கொடுக்க உடனே இந்த முத்துக்களை பூமியில் போட்டு விட்டால் பூமி அர்ப்பணமாகிவிடும். ஆகாய சுற்றிருந்தால் ஆகாயம் அர்ப்பணமாகிவிடும். ஆகையால் 7 முத்துக்களையும் 7 பெண்களை அர்ப்பணம் செய்தார். அப்படி அர்ப்பணம் செய்தது முதல் பிறந்த எங்க அக்கா இருக்கிற அல்லவா செல்லியம்மன் சிவந்த முகத்தோடும் ஆண்டார கோபத்தோடும் ஆண்டாரனை பிறந்தபடியா அக்காவுக்கு செல்லியம்மன் என்றும் 2வது வில்லியம்மன் என்றும் 3வது பச்சையம்மன் என்றும் 4வது பூஞ்சரன் என்றும் நாகத்தன் என்றும் சொல்லக்கூடிய 7வதாகத்தானே கடைசியாக நான் சாமுண்டீஸ்வரியாகும். ஆமாம், நான் கர்நாடக மாநிலம் மைசூர் பாடலிலே என் தந்தையாக பதவி பிரமித்திருக்கிறார். இருக்கும் பொழுது ஏதோ காரணம் தெரியவில்லை, அக்கா என்ன நடந்து தெரியவில்லை. என் அக்கா அவையமிட்டு இருக்கிறது. என் அக்கா சென்று பார்க்க வேண்டும். பார்த்து வருவார். அக்கா உந்தன் பாதமால எதற்காக உன்னை தேடி வந்தேன்? நான் கர்நாடக மாநிலம் மைசூர் பாடலை விடுவிட்டிருக்கின்றேன். எதற்காக அழைத்திருக்கிறேக்கா? எதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன்? ஆடாத உந்தன் முகம் இருப்பதென்ன உந்தன் முகம் என்னன்னு கேக்குறீங்க? நான் என்ன வேணும் கொடுக்க தெரியாத நான் வரத்தை கொடுத்து விட்டு என்ன விகடாசுரன் என்று சொல்லக்கூடிய விகடாசுரனுக்கு அவனுக்கு என்கிட்ட ஓடி வந்து சமமானது செய்தான். எப்பா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ என்ன வர வேண்டும் கேட்கக்கூடிய நேரத்தில் எம்மா நான் கேட்கக்கூடிய பொருளை சொல்லி எனக்கு சத்தியமானது வேண்டும் என்றார். அப்படி உனக்கு நான் சத்தியமானது கொடுக்க வேண்டும் என்றால் நான் கேட்கக்கூடிய பொருளை நீ கொடுத்தினா
நான் சத்தியமானது தரேன்னு சொல்லி நான் தெரிவித்தேன். அப்படி என்றா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டோன்னே நானும் நிறமான கற்பிணி பெண்ணை நான் பலியானதை கேட்டேன். அதை கேட்டதுனால அந்த நேரத்தில் எங்கே இருந்து அழைத்து வருவான் இருந்தால் அவனுடைய மனைவியை அழைத்துட்டு வந்தான். அவன் மனைவிய கர்ப்பத்தை அவனோ பலியானதை கொடுத்து அதனால அவன் கேட்கக்கூடிய பொருள் அத்தனையும் நான் கொடுத்தேன். என் கையில் இருக்கக்கூடிய சோளமும் உச்ச பிரம்பம் வீரபரம சாட்டையும் அத்தனையும் அவன் வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு என்னை வேளாளா விட்டு விட்டு இப்ப என்ன வாடி என்ன ஓடி என்ன அவன் வயல் காட்டுல என்ன வேலை வாங்கினதும் இல்லாமல் இப்பொழுது என்ன கட்டிலுக்கு என்ன கூப்பிடுகிறார். பஞ்சலிக்கு வருமாறு அழைக்கவும் வருவான். எப்படி தெரிவித்தாரோ அவன் உள்ளே ரூமில் நுழையும் போது விழுந்தான். கதவின் பின்புறமாக இருந்து சமாளித்து விட்டு இன்று முதல் பின்பற்றி தெரிவிப்பார்கள். கொடுக்க கூடாத நடத்தை கேட்டு கொடுத்ததும் கேட்க கூடாதை கேட்டதும் தவறுதான். நீ ஒரு பெண்மணியாக பிறந்திருந்தும் ஆடை கேட்டிருக்கலாம், கோழியை கேட்டிருக்கலாம். ஒரு கற்பிணி பெண்ணை கேட்ட நீ ஒரு பெண் போல பெண்ணை கேட்டிருக்கலாம். பெண்ணையும் கேட்டதும் இல்லாமல் கற்பிணி கேட்டாய். அவர்தானே? ஆகையால் இதுபோல் தவறை மீண்டும் ஒருவர் செய்யாது அப்படி என்று தெரிவித்து கண்ணாபுரமா தெரிவித்த பிரகாரம் உருவிக்கிறேன். நான் மறந்து போனேன் அவ்வளவுதான். என்னமோ ஒரு பாட்டு சொன்னான் மறந்து போனேன். மாடி இங்கே ஆட்டுற அங்க போ. பட்டாபிஷேகம் கொண்டாரு பட்டாபிஷேகம் கொண்டாரு
அந்த தட்டு கொடு தட்டு பிடிக்குமா தட்டு கொடு யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க.